திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அத்திமுகத்து உத்தமனை நித்தம் நினை நெஞ்சமே, நின்று மலர்தூவி இன்று முதுகுன்றை நன்றும் எத்துவிற்கு என்றும் இன்பமே. இருவினை தாங்கிவை மும்மலம் இங்கிவை ஈது சிவம் கருவுறும் ஆருயிர் உண்மை இது என்று காட்டவல்ல ஒருவரன் நீயன்றி வேறறியேன் இக்குவலயத்தில். திருவெண்ணை மெய்கண்ட தேவே பஞ்சாக்கர தேசிகனே. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளையும் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் 24ஆம் பட்டம் குருமகா சன்னிதானம் அவர்களின் குருவருளையும் முதற்கண் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். எளிய முறையில் தமிழ்மொழி பயிற்சியை யாவரும் பெற இலக்கணம் கற்போம் என்னும் தலைப்பில் நன்னூல் கற்பிக்கப்பட வேண்டும் என்னும் குருமகா சன்னிதானம் அவர்களின் அருளாணையை செயற்படுத்தும் தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கம். சைவ சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் ஆதீன புலவரையா அவர்களுக்கும் சித்தாந்த பேராசிரியர் பெரியோர்களுக்கும் அடியேனுக்கு தமிழ் பயிற்றிய ஆசிரியச் சான்றோர்களுக்கும் சிவநேய செல்வர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இன்று நன்னூல் பாட வகுப்பு 2. இதில் பாயிரம் குறித்து சிந்திக்க உள்ளோம். கடந்த வகுப்பில் சிறப்பு பாயிரத்தின் பொருண்மை குறித்து சிந்தித்தோம். சில கூடுதல் செய்திகளை இங்கு காண்போம். ஒரு நூல் தொடங்கும் போது பூ, மணி, மலர், உலகு போன்ற மங்களச் சொற்களால் தொடங்கப்படுவது மரபு. உலகம் உவப்ப என தொடங்கும் திருமுருகாற்றுப்படை, உலகெல்லாம் என தொடங்குவது பெரிய புராணம், உலகம் யாவையும் என தொடங்குவார் கம்பர். அதேபோல நன்னூல் இந்த நூலினுடைய எழுத்ததிகாரமும் பூமலி அசோகு என கடவுள் வாழ்த்தை கொண்டு தொடங்குகின்றது. இதன் சொல்லதிகாரமும் முச்சகம் நிழற்றும் என சகம் என்கிற அந்த உலகம் என்னும் சொல்லை கொண்டு தொடங்குவதை காண முடிகின்றது. இந்நூலின் சிறப்பு பாயிரத்திலும் மலர்தலை உலகு என மங்களச் சொல் அமைந்திருத்தல் குறிப்பிடத்தக்கது. நூலின் முதல் நூற்பாவும் கூட முகவுரை என நற்சொல் கொண்டே தொடங்குகின்றது. சிறப்பு பாயிரத்தை பார்க்கிற பொழுது இதனுடைய முதல் பகுதி இறைவனுடைய பெருமையை பேசுகிறது. கடந்த வகுப்பிலேயே இது குறித்து சிந்தித்தோம். எப்பெயரும் எவ்வடிவமும் சுட்டப்பெறாமல் இறைவனின் சொரூப லட்சணம் மட்டுமே இங்கே சுட்டப்பெறுவதை காண்கிறோம். இது எல்லா சமயத்துக்கும் பொதுவாகின்றது. புற இருளை முற்றிலும் நீக்கும் கதிரவன் போல அஞ்ஞானமாகிய அகையிருளை முற்றிலும் நீக்கக்கூடியவன் இறைவன். அந்த இறைவன் ஆதியும் அந்தமும் அற்றவன். அதாவது ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி என்கிறது திருவம்பாவை. இதனுடைய கருத்து உலகப் பொருள்களுக்கெல்லாம் ஆதியும் அந்தமுமாக இறைவன் இருக்கிறான் என்பதாகும். அடுத்து ஒப்பற்றவன், தனக்கு ஓமை இல்லாதவன் என்பார் திருவள்ளுவர். மற்றாரும் தன்னொப்பர் இல்லாத ஆணை என்பது தேவாரம். கதிரவனை ஒப்பு சொன்னது எப்படி என்று கேட்டால் இது முழு ஒப்பு அல்ல, இருளை போக்கும் செயல் மாத்திரம் கொண்டு சொல்லப்பட்டது. கதிரவனால் நீங்கிய இருள் மீண்டும் பரவ வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இறைவனால் நீக்கப்பட்ட அறியாமை மீண்டும் வரவே வராது. ஆகையினாலே அது ஒருபுடை ஒப்பு. இறைவன் அளவிட முடியாதவன். இப்படி என் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவனிறைவன் என்றெழுதி காட்டொணாதே தேவாரம். எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா சுடர்விட்டுள்ளான் எங்கள் சோதி திருஞான சம்பந்தர். நின்னளந்தறிதல் மண்ணுயிர்க்கு அருமையின் திருமுருகாற்றுப்படை. அளவறுப்பதற்கு அரியவன் என்கிற மாணிக்க வாசகர் தன் பெருமை தானறியா தன்மையன்கான் சாழலோ என்று இறைவனுக்கே கூட தன்னுடைய அளவு குறித்து ஆற்றல் குறித்து முழுவதும் புலப்படாது என்பதாக ஒரு குறிப்பை அமைத்திருப்பார். அதேபோல இறைவன் ஆசையும் முனிவும் இகந்தவன், அதாவது விருப்பு வெறுப்பு அற்றவன், வேண்டுதல் வேண்டாமை இலான். உயிர்களின் வினைப்பயனுக்கு ஏற்ப இன்ப துன்பங்கள் நேருகின்றன. ஆனால் இறைவன் பாரபட்சம் பார்ப்பதாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம். இறைவன் அற்புத மூர்த்தி.
அற்புதம் என்ற சொல் அறிவு, ஞானம் என்னும் பொருள் இது. ஞானம்தான் ஒரு வாகிய நாயகன் என்கிறது கந்த புராணம். இப்போ இத்தகைய இயல்புகளை ஏன் இறைவனுடைய இயல்புகளாக எடுத்து சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட இயல்புடைய இறைவனை வணங்கினால், அவனையே சிந்தித்து கொண்டிருந்தால் இத்தகைய நல்ல பண்புகள் நம் மனதிலும் பதியும். விருப்பு வெறுப்பற்ற அந்த இறைவனை ஒப்பு முதலானவை தோன்றுவதற்கான பக்குவம் வரும் என்பதற்காகத்தான் இறை பற்றிய சிந்தனை இவ்வாறு ஆங்காங்கு விரித்து உரைக்கப்படுகின்றது. சரி, இப்படிப்பட்ட இயல்புகளையுடைய இறைவன் அவனுடைய செயல்பாடு என்னவாக இருக்கிறது? உயிர்களை உய்விக்க வேண்டும், அறியாமையிலிருந்து அவை விடுபட வேண்டும். அதன் பொருட்டு அவர் மொழிகளை அருளிச் செய்கின்றார். அப்படி இறைவனால் அருளிச் செய்யப்பட்ட மொழிகள் 18 இந்திய மொழிகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட கருத்து இது. அவற்றுள் ஒன்று தமிழ் மொழி. இது இறைவனை பற்றி பார்த்தோம். அடுத்து நன்னூலுடைய பெருமை. நூல் என்றாலே இலக்கண நூல் தான். நன்மை என்னும் அடைமொழியோடு இதனுடைய பெயர் அமைந்திருக்கிறது நன்னூல். வேறு எந்த நூலுக்கும் இப்படி ஒரு சிறப்பு இருப்பதாக தெரியவில்லை. இதற்கு முற்பட்ட நூல்களெல்லாம் வடமொழி தாக்கம் கொண்டிருக்கிற காரணத்தினாலே அவை அவ்வளவு நல்லன அல்ல என்கிற பொருளில் கூட இது நன்னூல் என பெயரிடப்பட்டிருக்கலாம் என்று சொல்வார் உண்டு. பெரிய தமிழ்கடலுள் 5 இலக்கணமாகிய அமிர்தத்தை, முத்தினை எடுத்து அளிப்பதாக இந்நூல் அமைகின்றது. ஆக இந்த நூல் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி ஆகிய 5 இலக்கணங்களை கூறவல்லது. ஆனால் நமக்கு கிடைத்திருப்பதோ எழுத்திலக்கணமும் சொல்லிலக்கணமும் மட்டுமே கிடைத்திருக்கின்றன. ஏனைய 3ம் கிடைக்கப்பெறவில்லை. சிலர் எழுதப்பெறவில்லை என்பார்கள். அப்படி எழுதப்படாமல் இருக்குமாயின் இங்கே சிறப்பு பாயிரத்தில் அரும்பொருள் 5ஐயும் என்று குறிப்பிட வேண்டிய தேவை இருந்திருக்காது. எனவே 5 இலக்கண நூலாகத்தான் இது இயற்றப்பட்டிருக்க வேண்டும் என நாம் நம்பலாம். இலக்கணத்தை யாவரும் உணர படிப்படியே விளக்குவது இது. அதாவது தொகை, வகை, விரியில் விளக்க வேண்டும் என்கிறார். உயிரெழுத்து 12 என்பது தொகை. அது குறில் நெடில் என 2 வகைப்படும் என்று சொல்லுவது வகை. அவை என்னென்ன என்று விரித்துரைப்பது விரி. ஆக தொகை, வகை, விரி படிப்படியே இந்த சோபான முறை என்கிறார்களே அப்படி கற்பிக்க வேண்டும் என்பது அரசனுடைய ஆசையாக இருந்தது. அதை நிறைவு செய்யும்படியாக பவணந்தியார் இந்நூலை அமைத்திருக்கிறார். இந்த நூல் முன்னோர் நூலின் வழி அமைந்தது என்பது என்ன குறிப்புடையது என்றால், இது தொல்காப்பியத்தை அடியொற்றியது. அதிலும் கூட தொல்காப்பியத்தினுடைய இளம்பூரணர் உரையை பெரிதும் தழுவியது. வடமொழியாக்கம் முதலான பகுதிகள் வடமொழி நூல்களை அடியொற்றி எழுந்தன. இதை எழுதச் சொன்னவன் சீயகங்கன். இவன் ஒரு சிற்றரசன். கன்னட நாட்டின் ஒரு பகுதியை ஆண்டவன். கங்க மரபினன். காலம் கிபி 13ஆம் நூற்றாண்டு. இந்த அரசனுடைய பெருமையானது இந்த சிறப்பு பாயிரத்திலே மிக அழகாக சுட்டப்பட்டிருக்கிறது. பொதுவாக புலவர்கள் தம்மை ஆதரித்த வள்ளனுடைய சிறப்பையெல்லாம் தங்களுடைய நூலிலே பதிவு செய்வார்கள். காப்பிய புலவர்களுக்கு அது பெரிதும் சாத்தியமாகும். கம்பர் சடையப்ப வள்ளலை 1000 பாடலுக்கு ஒரு முறை புகழ்ந்ததாக பார்க்கிறோம். புகழேந்தி புலவரும் கூட தாம் படைத்த நலவெண்பாவிலே அதிலே 427 பாடல்கள் இருக்கின்றன. அதிலே தன்னை ஆதரித்த சந்திரன் சுவர்க்கி என்கிற அந்த அரசனை 6 இடங்களிலே புகழ்ந்துள்ளமையை காண முடிகின்றது. இலக்கண புலவராகிய தண்டியாசிரியரும் தண்டி அலங்கார மேற்கோள் பாடல்கள் பலவற்றிலே தம்மை ஆதரித்த 2ஆம் குலோத்துங்கனாகிய அனபாய சோழனை ஆங்காங்கே போற்றி உரைத்திருக்க காண்கிறோம். ஆனால் நன்னூலிலே அதுபோல சூழல் அமையவில்லை. எனவே சிறப்பு பாயிரத்திலே இந்த அரசனுடைய பெருமை சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் கருதலாம். இந்த சீயகங்கன் பகைவரை அழிப்பவன், இந்த உலகத்தையே தன்னுடைய கொடைக்கீழ் கொணர்ந்தவன், தன்னுடைய யானைகளை திக்கு யானைகள் போல திசைதோறும் கட்டி வைத்திருப்பவன், போற்றத்தக்க பாரம்பரியம் உடையவன், வீரக்கழலும் வெண்கொற்றக்குடையும் திருந்திய செங்கோலும் கொண்டவன், அரிய கலைகளை ஆய்வதிலேயே பொழுதுபோக்கக்கூடியவன், போரில் வாய்த்த விழுப்புண்களையே அணிகலனாக கருதக்கூடியவன் என்று அவருடைய பெருமையெல்லாம் விவரிக்கப்பட்டிருக்கிறது. பவணந்தி முனிவரை பற்றி சொல்லுகிற பொழுது இவர் பன்னரும் சிறப்புடையவர், அதாவது சொல்வதற்கரிய புகழை உடையவர், பெருமையை உடையவர். சனகாபுரத்திலே வசித்த சன்மதி முனிவருடைய மாணவர், சிறந்த தவமுனிவர் என்பதாகிய குறிப்பை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது.
பொதுவாக சிறப்பு பாயிரம் என்று சொன்னால் அதிலே 11 செய்திகள் இடம்பெற வேண்டும் என்று நன்னூலிலே பின்னால் ஒரு விதி வருகிறது. அதற்கேற்ப இங்கே இந்த பாடல் பொருந்தி வருகிறதா என்று சிந்திப்போம். ஆக்கியோன் பெயர் பவனந்தி இருக்கிறது. பன்னரும் சிறப்பின் பவனந்தி. வழி முன்னோர் நூலின் வழியே என்று நாம் பார்க்கிறோம், அதுவும் இருக்கிறது. அடுத்து எல்லை, தமிழக எல்லை என்று நாம் பார்க்கிறோம், எல்லையும் இருக்கிறது. அடுத்தது நூற்பெயர், நன்னூல் என்கிற நிலையிலே அவர் பெயர் வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். யாப்பு, யாப்பு என்று சொன்னால் சிலர் தொகை வகை விரி என்கிற யாப்பு என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இதில் மாற்று கருத்தும் இருக்கிறது. யாப்பு என்றால் இயைவு, தகுதி, பொருத்தம். கைக்கு யாப்புடையது கடகம் என்று தொல்காப்பிய சொல்லதிகார உரையிலே சேனாவரையர் குறிப்பிடுவார். யாப்பு என்றால் பொருத்தம். இப்போ இந்த நூலை கேட்பதற்கு யார் பொருத்தமான நிலையை உடையவர்கள் என்று சொன்னால், நிகண்டு கேட்டு இலக்கிய பயிற்சி பெற்றவர்கள்தான் இது கேட்கத்தக்கார் என்பதாகிய ஒரு குறிப்பும் தரப்படுகிறது. நுதலிய பொருள் 5 இலக்கணம், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இதனை கேட்போர் என்று சொல்லுகிற பொழுது சீயகங்கன் அவையில் இருப்பவர்கள் என்று சிலர் குறிப்பிடுகிறார்கள். அது கேட்டோர் என்றல்லவா வந்திருக்க வேண்டும். கேட்போர் என்று பொதுவாக வருகிற காரணம், இறந்த காலத்தில் வராமல் பொதுவாக வருகிற காரணத்தினாலே இந்நூல் கேட்டற்குரிய அதிகாரி என்று அதற்கு பொருள் அமைத்து தகுதியுள்ளவர்கள் கேட்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. இதனுடைய பயன் மொழித்திறத்தின் முட்டறுத்தல், அதாவது பிழையின்றி பேசுதல். இன்னொன்று முத்தி அடைதல். பயனுக்கு பயன், நூலை படிக்க படிக்க அதனுடைய பயன் முத்தி அடைதலாக இருக்க வேண்டும். இந்த 8 கருத்துக்கள் மட்டுமல்லாமல் காலம், கலன், காரணம் என்று 3ஐ குறிப்பிடுவார்கள். காலம் சீயகங்கன் காலம், அதான் பார்த்தோம், கிபி 13ஆம் நூற்றாண்டு. கலன் என்றால் அவைக்களம், சீயகங்கனுடைய அவைக்களத்திலே இது நூல் அரங்கேற்றம் நடந்திருக்கும். காரணம் அரசனுடைய அன்பு வேண்டுகோள், பவனந்தியாருடைய தமிழ்ப்பற்று, இவர் மக்கள் மீது வைத்த பெருங்கருணை என்பதாக நாம் கருதி கொள்ளலாம். ஆக சிறப்பு பாயிரம் இப்படிப்பட்ட செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அடுத்த நிலையிலே அதையே ஒப்பிட்டு பார்த்துக்கொள்வோம். பாடல் வழி பார்த்தோம், அதனுடைய குறிப்பை இங்கே நாம் கொடுத்திருக்கிறோம். வரிசையாக இப்போது சொன்ன செய்திகள் அத்தனையும் இந்த குறிப்பிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். அடுத்தது பாயிரையலுக்கு வருகிறோம். பாயிரம் என்றாலே வரலாறு என்று பொருள். நூல் வரலாறு, நூலாசிரியர் வரலாறு என்றெல்லாம் சொல்லக்கூடியதாக இது இருக்கிறது. பயிர் என்பது இதனுடைய வேர்ச்சொல்லாகலாம். பயிர்தல் என்றால் அழைத்தல் என்று பொருள். கன்று பயிர் குரலே மன்று நிறை புகுதரும் அகநானூற்றில், குறிஞ்சிப்பாட்டில் இந்த தொடர் இடம்பெறுவதை பார்க்கிறோம். செருமணத்தார் பாயிரம் கூறி படைதொக்கால் என் செய்வ பழமொழி நானூறிலே வருகிறது. இதனுடைய பொருள் வஞ்சினம், சூளுரை, எதிர் நின்று போருக்கு அழைத்தல். இதைத்தான் ஒரு காலத்தில் பாயிரம் என்று சொல்லியிருக்கிறார்கள். கூற்றத்தை கையால் விழித்தற்றால் என்று வள்ளுவர் சொல்வதைப் போல அழைத்தல், போருக்கு அழைத்தல். திருக்குறளிலே முன்னதாக பாயிரையல் என்பதாகிய ஒன்றை பார்க்கிறோம். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் ஆகிய 4ம் இதன்கண்ணே அமைந்திருக்கின்றன. திருமந்திரத்திலே முதல் தந்திரத்துக்கு முன்னதாக 39 பாடல்களை கொண்டதாக பாயிரம் என்கிற ஒரு பகுதி அமைந்திருக்கிறது. இதிலே நூல் வரலாறு, உள்ளடக்கம் முதலான செய்திகள் இடம்பெற்றுள்ளன. பாயிரம் முன்னுரை என்னும் பொருளிலே அமைவதை திருக்குறள் பரிமேலழகர் உரைப்பாயிரம் என்பன போன்ற பகுதிகளால் தெல்லிதின் அறிகிறோம். கம்பர் சடகோபர் அந்தாதியிலே திருவாய்மொழியை அருந்தமிழ்ப்பாயிரம் என குறிப்பிடுகிறார். இது முன்னுள்ளது என்னும் பொருளிலே ஆளப்பட்டிருக்கிறது. பெருங்கதை என்னும் காப்பியத்திலே ராசனை என்பவள் பந்தாடத் தொடங்குகிற பொழுது, இப்படியெல்லாம் ஆடப்போகிறேன், கண் இமைக்காமல் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று பாயிரம் கூறிவிட்டு பந்தாடத் தொடங்குவதாகிய செய்தி இடம்பெற்றுள்ளது. அப்போ முன்னுரைத்தல் என்பதாகிய ஒரு கருத்தை தெரிந்து கொள்ள முடிகிறது. பாயிரம் என்பது நூலில் பாயும் கருத்தை, அதாவது பரவியுள்ள கருத்தை கூறக்கூடியது என்று கருதவும் இடம் இருக்கிறது. ஏனென்றால் தொல்காப்பியம் சொல்லதிகாரம் உரியியல் ஞெமிர்தலும் பாய்தலும் பரத்தல் பொருளே என்று ஒரு நூற்பாவை வகுத்திருக்கிறது.
நியமிர்தல், பாய்தல் என்றால் பறத்தல். அப்போ பாய்தல்னா பரவுதல். பாயிரும் கங்கையாலை படர்சடை வைப்பர் போலும். திருநாவுக்கரசருடைய திருவாவடுதுறை திருத்தலத்தினுடைய தேவாரத்திலே இதை பார்க்க முடிகிறது. பாய்தல் பரவுதல் என்கிற பொருளிலே. மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொருத்தி சலமுகத்தால் அவன் சடையில் பாயுமது என்னேடி. திருவாசகத்தில் திருச்சாழல் பகுதியை பார்க்க முடிகிறது. அப்போ பாய்தல் என்றால் பரவுதல். இயல்பாக பேச்சு வழக்கில் கூட பார்த்தால் அந்த பாத்தியின் வழியாக நீர் பாய்ந்து விட்டதா பாருங்கள் என்று சொல்வது உலக வழக்கு. பாய் புனல் என்றே சேனாவரையர் இந்த நூற்பாவுக்கான விளக்கத்தை தருகிறார். பாய்தல் என்றால் பரவுதல். ஆக விவசாய நிலத்தில் நீர் பரவுதலை பாய்தல் என்கிறோம். அந்த மாதிரி நூல் முழுக்க பரவியுள்ள செய்தியை, அந்த உள்ளடக்கத்தை எடுத்துச் சொல்வது பாயிரம் என்று நாம் கருத இடம் இருக்கிறது. முகவுரை, அறிமுக உரை, நோக்குரை, பொருளடக்கம் என்பனையெல்லாம் இதற்கு ஏற்ற பொறுமையுடையன என்று நாம் கருதலாம். நூலை குறித்து, நூலாசிரியர் குறித்து கூறுவது தற்சிறப்பு பாயிரம் எனப்படும். அது நூலை குறித்து நூலாசிரியர் என்ன சொல்கிறாரோ அது தற்சிறப்பு, தானாக கூறுவது தற்சிறப்பு பாயிரம். இதில் செய்யப்படும் பொருளும் கடவுள் வணக்கமும் இடம்பெறும். ஏனென்றால் அந்த சிறப்பு பாயிரம் என்கிற சொல்லுக்காக விளக்கம் தருகிறேன். நூலாசிரியர் அல்லாத வேறொருவர் இந்நூல் குறித்து மதிக்கும்படியான கருத்துக்களை கூறுவது அல்லது மதிப்பீடு செய்த கருத்துக்களை கூறுவது அணிந்துரை, மதிப்புரை என்பதாக சொல்லப்படுவதை காண முடிகிறது. ஆக பாயிரத்திலே இவையெல்லாம் வகைப்பாடுகளாக இருக்கின்றன. ஒரு காலத்திலே இது செய்யுளாலே எழுதப்பட்டது. இதுக்கு சாற்றுக்கவி, சாத்துக்கவி என்று சொல்லுவார்கள். ஒரு அங்கீகாரம். தகுதி வாய்ந்த மூத்தவர்களிடத்திலே, சான்றோர்களிடத்திலே ஒரு நூல் குறித்து ஒரு பாடலோ பல பாடலோ பாடுவதாகிய தன்மைகள் எல்லாம் காண முடிகின்றது. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடத்திலே அவருடைய வரலாற்றை பார்க்கிற பொழுது அவர் யாருக்கெல்லாம் சாற்று கவி கொடுத்திருக்கிறார் என்கிற செய்தியெல்லாம் விரிவாக அறிந்து கொள்ள முடியும். பிற்காலத்திலே இது உரைநடை வடிவிலே வர ஆரம்பித்தது. அதனால தான் முன்னுரை, உரைமுகம், பதிப்புரை என்பதாகிய அந்த வடிவம், சொல் வடிவம் அமையலாயிற்று எனலாம். இந்த பாயிரம் என்ற சொல்லோடு இணைத்து சிந்திக்கத்தக்கதாக இருக்கக்கூடிய இன்னொரு சொல் பதிகம் என்பது. பதிகம் என்கிற சொல்லை பார்க்கிற பொழுது இது சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய காப்பியங்களிலே காணப்படுகிறது. மிக விரிவாக இருக்கிறது. சிலப்பதிகாரத்தில் மிக விரிவு. நூலினுடைய மைய கருத்து, கதை அமைப்பு, நூல் எழுந்த பின்னணி, நூலாசிரியர் பற்றிய குறிப்பு என பலவும் இதன் கண்ணே இடம்பெற்றிருப்பதை காண முடிகின்றது. பதிற்றுப்பத்தில் கூட ஒவ்வொரு 10 பாடலுக்கும் ஒரு பதிகம் அமைந்திருப்பதை காண முடிகின்றது. அந்த பதிகத்திலே பாடியவர் வரலாறு, பாடப்பட்டவர் வரலாறு, அந்த பாட்டுடை தலைவனுடைய போர்த்திறம், கொடைவளம், ஆட்சி ஆண்டுகள், இந்த பாடிய புலவருக்கு அவன் கொடுத்த பரிசில், இந்த 10 பாடல்களுடைய தலைப்பு என பல்வேறு விதமான செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த பதிகங்களிலே முற்பகுதி கவிதை வடிவிலும் பிற்பகுதி உரைநடை வடிவிலும் அமைந்திருப்பதை காண முடிகின்றது. அந்த கவிதை வடிவம் பெரும்பாலும் ஆசிரியப்பா வடிவத்திலே அமைந்திருக்கிறது. இது பிற்காலத்திலே கல்வெட்டு, மெய்கீர்த்தி போன்றவற்றிற்கு முன்னோடி என்று கருதத்தக்க நிலையிலே இருப்பதை காண முடிகின்றது. இந்த பதிகம் என்கிற சொல்லாட்சியை பார்க்கிற பொழுது தேவாரம், திருவாசகம் இவற்றிலெல்லாம் 10 அல்லது 11 பாடல்களை கொண்டதாகிய ஒரு தொகுப்புக்கு இந்த பெயர் அமைந்திருக்கிறது. திருநீற்று பதிகம், கோளறு பதிகம், கோயில் திருப்பதிகம், திருக்கழுக்குன்ற பதிகம் என்றெல்லாம் காண முடிகின்றது. பிற்காலத்திலே பதிகம் என்றே ஒரு தனி சிற்றிலக்கிய வகை ஏற்பட்டு விட்டது. ஏதேனும் ஒரு திருத்தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் அல்லது இறைவி மீது 10 பாடல்களை கொண்டு வெண்பா அல்லது விருத்தம் கொண்டு பாடுவது, ஒரு பொருள் மேல் 10 அடிக்கு பாடுவது, இப்படி பதிகம் என்கிற பெயர் வந்தது. அபிராமி அம்மை பதிகம், மாதவ சிவஞான யோகிகள் அவர்கள் இயற்றி அருளிய கட்சி ஆனந்த ருத்ரேஸ்வர் பதிகம், அகிலாண்டேஸ்வரி பதிகம் போன்றவை இந்த வரிசையிலே குறிப்பிடத்தக்கன. இந்த பதிகம் என்பதைப் போல 10 என்கிற ஒரு சொல்லாட்சியும் உண்டு. வேட்கை 10, வேழப்பத்து, கிள்ளை 10 என்பதாக ஐங்குறு நூற்றிலே பார்க்கிறோம். திருக்குறளில் கூட 10 என்கிற அமைப்பு முறை இருப்பதை காண முடிகின்றது. முதுமொழி காஞ்சியிலே சிறந்த 10, அறிவு 10 முதலான பல தலைப்புகளை காண முடிகின்றது. ஆழ்வார் பாடல்களிலே பாசுரங்கள்
10 அல்லது 10 கொண்ட கொத்துக்கள் 10 என்று சுட்டப்படுவதை காண்கிறோம். திருவாசகத்திலே அச்சப்பத்து, பிடித்த பத்து, உயிருண்ணி பத்து என பல இருக்கின்றன. இப்போது நாம் இதுவரையிலே சிந்தித்தது பாயிரம். அந்த பாயிரத்துக்கு இரு வகையான பொருள், அதாவது அழைத்தல் என்று ஒரு பொருள், பரவி இருத்தல் என்று ஒரு பொருள் என்று பார்த்தோம். பதிகம் என்பது உள்ளடக்கத்தை சொல்லுவது என்பதாகிய செய்தியை பார்த்தோம். இந்த பதிகம் என்பதை ஒட்டிய சிந்தனையாக அந்த சொல்லாட்சி நிலவக்கூடிய நூல்களையும் 10 என்கிற அந்த பொருத்தமான நிலையில் இருக்கக்கூடிய சொல்லாட்சி நிலவக்கூடிய நூல்களையும் பற்றி சிந்தித்தோம். ஆக இந்த பதிகம் போன்ற பெயர்களிலே இது அமைந்திருந்தாலும் கூட பொதுவாக பாயிரம் என்பது நூல் வரலாறு, நூலாசிரியர் வரலாறு, நூல் எழுந்த பின்னணி என பலவற்றையும் விவரிப்பதாக அமைந்திருக்கிறது என்பதை இவற்றின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த பாயிரத்தையும் பொது என்றும் சிறப்பு என்றும் 2 வகையாக கூறுகிறார்கள். பொதுப்பாயிரம் என்பது ஒரு குறிப்பிட்ட நூல் பற்றியதாக அமையாமல் எல்லா நூலுக்கும் பொதுவாக அமையும் இயல்புடையது. சிறப்பு பாயிரம் என்பது குறிப்பிட்ட ஒரு நூலுக்காக எழுதப்பட்ட தனித்தன்மை கொண்டதாக விளங்குவது என்றெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இப்போது நாம் முதல் நூற்பாவுக்கு வருகிறோம். பாயிரத்தினுடைய பெயர்கள். பாயிரம் கூறுவது பிண்டப் பொருளாகும், நூலில் இடம்பெறுவது நுண்பொருளாகும் என்று ஒரு செய்தி உண்டு. பாயிரம் பிண்டப்பொருள் என்றால் தொகுத்து சொல்லுவது, நுண்பொருள் என்றால் நுட்பமாக பார்க்க விளங்கும்படியாக இருக்கக்கூடியது நுண்பொருள். பிண்டப்பொருள் அதாவது பாட்டின் மேலெழுந்த வாரியாக அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது, உள்ளே இருக்கக்கூடிய நூலினுடைய மேலெழுந்த வாரியான கருத்து, அப்போ சுருக்கமாக சொல்லுவது என்றும் சொல்லலாம். நுண்பொருள் நுட்பமான கருத்தை விளக்கக்கூடிய அது நூல். ஆக பருப்பொருட்டாகிய பாயிரம் கேட்டார்க்கு நுண்பொருட்டாகிய நூல் இனிது விளங்கும் என்னும் நூற்பாவால் இதனை தெரிந்து கொள்ள முடிகின்றது. எந்த நூலை சொன்னாலும் அந்த நூலுக்கு பாயிரம் உரைத்துத்தான் அதனை உரைக்க வேண்டும் என்கிற ஒரு மரபு உண்டு. நூலை கேட்பவர்கள் பாயிரம் கேட்பார்கள் என்றால் கொழு சென்ற வழி துண்ணூசி இனிது செல்லுமாறு போல நூல் விளங்கும் என்பார்கள். இதனுடைய பொருள் என்ன என்றால், கலப்பை கொழு சென்ற வழி கலப்பை குத்தி எளிதாய் நிலத்தில் பதிவது போல என்று சொல்வார்கள். இன்னும் சிலர் குத்துக்கருவி குத்திய வழி தையல் ஊசி எளிதாய் தோளில் இறங்குவது போல, முதல்ல குத்தூசியால் குத்திட்டு நூலை பைண்டிங் பண்ணுவது என்றாலும் அல்லது தோளாலான பொருட்களை தைப்பது என்றாலும் குத்தூசி கொன்று குத்துவார்கள். பிறகு நூலோடு பொருந்திய ஊசியை செலுத்தி தைக்க ஆரம்பிப்பார்கள். அது எளிதாக அமையும். இப்படி பொருள் சொல்லப்படுகின்றது. பாயிரம் என்பது தலையமைந்த யானைக்கு வினையமைந்த பாகன் போலவும், அளப்பரிய ஆகாயத்திற்கு விளக்கமாகிய திங்களும் ஞாயிறும் போலவும் நூலுக்கு இன்றியமையா சிறப்புடையதாகும். அது என்ன தலையமைந்த யானை என்றால், தலைமை அமைந்த, பல யானைகளுக்கு தலைமையுடைய யானை, அதற்கு சாமர்த்தியமான பாகன் இருக்கணும். அதனால் வினையமைந்த பாகன், அந்த மாதிரி நூல் இருக்கணும். ஒருவேளை அப்படி பாயிரம் கேட்காமல் விட்டால் என்ன ஆகும்? குன்று முட்டிய குறி போல, குறிச்சி புக்க மான் போல மாணவன் இடர்பட நேரிடும், கற்பவர் இடர்பட நேரிடும் என்று கொள்ளலாம். குன்று முட்டிய குறி, ஒரு பாறையிலே மோதிக்கிட்டால் குருவினுடைய தலை என்ன ஆகும்? வருந்தி துன்புற நேரிடும். குறிச்சி என்றால் செடி கொடி மரம் செறிந்த காடு. மான் கொம்போடு கூடியது, அது செடி கொடிகள் நிறைந்த பகுதியிலே சிக்கி கொள்ளுமானால் விடுபட முடியாமல் அந்த கொம்பு செடி கொடிகளிலே சிக்கிய நிலையிலே ஓட இயலாமல் தவிக்கும், துன்புறும். எனவே பொருள் தெரியாமல் தயங்க நேரிடும் என்பதற்காக இந்த சான்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பாயிரவனுடைய முதல் நூற்பா என்ன சொல்ல வேண்டும்? பாயிரம் என்றால் என்ன என்று சொல்ல வேண்டும். ஆனால் அப்படி சொல்லவில்லை. இது என்ன செய்கிறது? பாயிரத்தினுடைய வேறு பெயர்களை வரிசையாக ஏதோ நிகண்டு போல கூறுகிறது. பாருங்க, மோகவுரை, பதிகம், அணிந்துரை, நூன்முகம், புறவுரை, தந்துரை, புனந்துரை, பாயிரம். பாயிரத்தின் வேறு பெயர்களை சொல்லுகிறதே ஒழிய பாயிரம் என்றால் என்ன என்று சொல்லுவதாக இல்லை. இது குறித்து உரையாசிரியர்கள் சிந்திக்கிறார்கள், அழகாக விளக்கம் சொல்கிறாங்க.
இந்த பெயர்களுக்கான காரணத்தை கூறிய வழி அதனுடைய இலக்கணம் பெறப்படும். வரையறையை தனியே சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இந்த பெயர்களுக்கான காரணத்தை சொன்ன வழியே அந்த விளக்கமானது வரையறையானது அமைந்துவிடும் என்பதாக இந்த உடம்பொடு புணர்த்தல் என்கிற உத்தியோடு இது அமைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார்கள். மிக நுட்பமான கருத்து. உடம்பொடு புணர்த்தல் என்றால் என்னென்னா, ஆசிரியன் இலக்கண வகையினாலே ஒரு கருத்தை சொல்லாமல் சூத்திரத்தின் கண்ணே ஒரு சொல்லை வைத்து அந்த வைப்பு முறையை கொண்டு இலக்கணத்தை கண்டுபிடித்து அறிவது. அந்த மாதிரி இந்த சொல்லாட்சிகளுடைய பொருளை கொண்டு ஒரு வரையறையை தெரிந்து கொள்வது. இதில் 8 பெயர் சொற்கள் இருக்கின்றன. வினை சொல்லியே காணும். அழகான நூற்பா, தொல்காப்பிய உரியியல் நூற்பா மாதிரி இருக்குது. செல்லல் இன்னல் இன்னாமையே என்பார். செல்லலும் இன்னாமையும் இன்னலும் இன்னாமையாகிய பொருளை உடையனன்னு உரை எழுதுவாங்க. அந்த மாதிரி நாம் இதுக்கு எப்படி எழுதணும்? முகவுரையும் பதிகமும் அணிந்துரையும் நூல்முகமும் புறவுரையும் தந்துரையும் புனைந்துரையும் பாயிரம் ஆகும் என்று பொருள் கொள்வோம். என்ன சொல்கிறது? எண்ணும்மை விரித்து கொள்வோம். சரி, முதல்ல பார்க்கலாம். முகவுரை. நூலின் முகத்தே அதன் பெருமையை முன் உரைப்பது. முகம் அதாவது முன்னுரை. நூலுக்கு முகமாயிருத்தலின் முகவுரை என்பார் கூழங்கை தம்பிரான். நிறைய உரையாசிரியர்கள் இருக்கிறாங்க. ஆங்காங்கு அவரவர்கள் சொன்ன முத்தாய்ப்பான கருத்துக்களை கொண்டு அவரவருடைய சிந்தனை திறனை நாம் தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இதனை நூலின் அங்கம் என்று கொள்ளக்கூடாது என்கிற ஒரு கருத்தும் உண்டு. ஆக நூலின் அங்கமாக இது இருக்கிறது. முகமாயிருப்பதின் முகவுரை. அழகு. அடுத்தது இன்னும் கூட சொல்லுவார்கள், பணுவலின் முகத்து திலகம் போல்வது பாயிரம் என்பார் வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள். அவர் நேரடி உரையாசிரியர் கிடையாது நன்னூலுக்கு. இருந்தாலும் வேண்டிய இடங்களிலே ஒப்பீடு கருதி நாம் சில கருத்துக்களை சிந்திக்கலாம். அவர் அறுவகை இலக்கணம் முதலான நூல்களை எழுதியிருக்கிறார். அதில் சொல்லும் பொழுது பணுவலின் முகத்து திலகம் போல்வது பாயிரம், அந்த முகவுரைக்கு என்று கிட்டத்தட்ட அந்த பொருளோடு வருகிறது. நிறைய கருத்துக்களை அவர் முன்வைக்கிறார். இழிந்த நூல் பாயிரத்தால் உயர்வுறாது, நல்ல நூல் பாயிரம் இன்றியும் இழிவுறாது. ஆயினும் தெய்வத்துதியோடு நூற்பெயர் மாத்திரமாவது பகர்ந்து நூல் தொடங்குதல் அழகு என்றெல்லாம் அவர் விவரிக்கிறார். ஆக பாயிரம் வேணுங்கிறது அவருடைய கருத்து. அடுத்தது பதிகம். பதிகை கிளவி பல்வகை பொருளை தொகுதியாக சொல்லுதல் தானே. திவாகர நிகண்டில் இருக்கக்கூடிய மேற்கோளை சுட்டி காட்டுகிறார் சங்கர நமச்சிவாயர், நம்ம ஆதீனத்தினுடைய பெரும் புலவர். மேலும் அவர் சொல்கிறார், அது என்ன தொகுதியாக சொல்வது பல்வகை பொருளை என்று கேட்டால், 5 பொதுவும் 11 சிறப்புமாகிய பல்வகை பொருளையும் தொகுத்து சொல்லுகிற காரணத்தினாலே பதிகம். ரொம்ப அழகு. பொதுப்பாயிரத்துக்கு 5 கூறுகள் இருக்கின்றன, சிறப்பு பாயிரத்துக்கு 11 கூறுகள் இருக்கின்றன என்கிற செய்தி, பின்னால் சொல்லப்பட போகக்கூடிய செய்தி, அதை முன்கூட்டியாக பதிவு செய்கிறார் இவர். ஆக இவையெல்லாம் இருப்பதுதான் பதிகம். நமசிவாய முதலியார் என்கிற ஒரு பெருந்தகை இந்த பதிகம் என்கிற சொல்லாட்சியை ஆய்வு செய்து சில குறிப்புகளை தருகிறார். பிரதீகம் என்னும் வடசொல்லினுடைய திரிவுதான் பதிகம். பிரதீகம் என்றால் அங்கம், நூலின் இன்றியமையாத அங்கமாக, அதாவது தலையங்கமாக விளங்குவதனாலே இது இப்பெயர் பெற்றது என்பது அவருடைய கருத்து. ஆக தங்க ஆபரணத்திலே பதிக்கப்பட்ட ஒரு நவரத்தின குவியல் போல நூலின்கண் பதிக்கப்பட்ட கருத்துக்களை உரைப்பது பதிகம் என்று சொல்லுவது பொருத்தமாகும். முகவுரையாயிற்று, பதிகமாயிற்று. அடுத்தது அணிந்துரை. அணி என்றாலே நமக்கு தெரியும், அழகு, அலங்காரம். நூலினது பெருமை முதலானவற்றை விளங்க அலங்கரித்து சொல்லுவது. அதாவது சொல்நயம், பொருள்நயம், அணிநயம் போன்றவற்றை சொல்லுவது. நூலின் பெருமை, நூலாசிரியர் பெருமை போன்றவற்றை எடுத்துரைப்பது அணிந்துரை. அடுத்தது நூல்முகம். சிலர் முகவுரையே நூல்முகம் ரெண்டும் பொருள் ஒன்றுதான் என்று சொல்வார்கள். இருந்தாலும் கூட நூல்முகத்தை வேறு ஏதாவது கூடுதல் தகவல் மூலமாக சிந்திக்க முடியுமா என்று முயற்சி செய்வோம். நூலின் முகமாக விளங்குவது. எண்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்பதைப் போல
நூலினுடைய இன்றியமையாத உறுப்பாக முன்னர் அமைவது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதைப் போல நூல் குறித்த செய்திகளை உள்ளே சென்று தேடுவதற்கு முன்பாக சுருக்கமாக முன்னாலேயே அறிந்து கொள்ள உதவியாக அமைவது இது நூலின் முகம். வாகீச கலாநிதி கீவா ஜெகநாதன் அவர்கள் திருக்கோலம் என்கிற ஒரு தலைப்பிலே நூல் எழுதியிருக்கிறார். அது எது பற்றியது என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? நூலை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை, அதன் முன்னுரையை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம். இது அபிராமி அந்தாதி பற்றிய பாடல்களுடைய விளக்க நூல் என்று. அப்போ நம்ம நூலுக்கு போவதற்கு முன்னால் பாயிரம் படித்தால் தான் அது விளங்கும். அதே மாதிரி இருவிலங்கு என்று ஒரு நூல் எழுதியிருப்பார். அது கந்தர் அலங்கார சொற்பொழிவு நூல். இனி நான் முகனுக்கு இருவிலங்கே என்று வரக்கூடிய சொல்லாட்சியை வைத்து அவர் எழுதியிருப்பார். ஆக சில சொற்களை கொண்டு இது இன்ன பொருளை தருகிறது என்று புரிந்து கொள்ள முடியாத நிலையிலே இந்த நூல் இன்ன துறை பற்றியது, இன்ன கருத்துக்களை விவரிப்பது என்று தெரிந்து கொள்வதற்கு இந்த நூல் முகம் என்கிற நிலையிலே இந்த பாயிரம் வழிவகுக்கின்றது. அடுத்ததாக புறவுரை. நூலின் புறத்தே சேர்க்கப்படுவது இது. புறத்தே உரைப்பது புறவுரை, அல்லது நூலில் சொல்லப்பட்ட பொருள் அல்லாதவர்களை கூறுவது. உள்ளே இருக்கிற செய்தி இல்லாமல் வெளியில் வேறு செய்திகளை சொல்லுவது. ஆக இது ரெண்டையும் சேர்த்து சொல்வோமானால் நூலில் சொல்லப்படாத ஆனால் நூலுக்கு இன்றியமையாத சில கருத்துக்களை நூலின் புறத்தே அமைப்பது இது, புறத்தே உரைப்பது. அப்போ நூலின் துறை தொடர்பான பிற நூல்கள், நூலாசிரியருடைய பிற நூல்கள், நூல் தோன்றிய சூழல், நூலின் இன்றியமையாமை, இதெல்லாம் நூலுக்குள்ளே சொல்ல முடியாது, சொல்லப்பட்டிருக்காது. நூலுக்கு வெளியில்தான் சொல்ல வேண்டும். அதை விவரிக்கக்கூடியதாக புறத்தே அமையக்கூடிய உரை புறவுரை. தந்துரை, இதுவும் அதே தான். நூலில் சொல்லப்படாதவற்றை தனியே தந்து உரைப்பது. நூல் தொடர்பான கூடுதல் தகவல்களை இங்கு தவிர வேறு எங்கும் தெரிந்து கொள்ள முடியாது என்கிற நிலையிலே தருவது. இதற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. குமாரசாமி புலவர் என்பவர் குறிப்பிடுகிறார். தந்து உரை. தந்து என்றால் நூல். தந்து, தந்திரம் அப்படிங்கிற சொல்லுக்கு நூல் என்கிற பொருள் உண்டு. ஆகையினாலே நூலை குறித்து சொல்லும் உரை அவர் சொல்லாட்சிக்காக சொல்லியிருக்கலாம். அடுத்தது புனைந்துரை. கிட்டத்தட்ட இதுவும் அணிந்துரை போன்றது தான் புனைந்துரை. நூலின் பெருமையினை பலபட பாராட்டி புகழ்ந்து உரைப்பது இது. புனைதல் என்ற சொல்லுக்கு சிறப்பித்தல் என்று ஒரு பொருள் இருக்கிறது. இன்னும் சிலர் மிகைப்படுத்தி அழகுறச் செப்புதல், மிகைப்படுத்தி சொல்லுதல். அணிந்துரையை விட இதனுடைய விகிதாச்சாரம் அதிகமாக இருக்கும் புனைந்துரையில். கற்பித்து கூறுதல் என்றும் சொல்லலாம். அதாவது உள்ளதை உள்ளவாறு சொல்லாமல் உணர்ந்தவாறு சொல்லி நூலுக்கு பெருமை சேர்ப்பது. சான்றாக ஒரு திருக்குறளை காண்போமே. காணின் குவளை கவிழ்ந்து நிலன் நோக்கும் மானிழை கண் ஒவ்வேம் என்று. இதற்கு பொருள் என்ன? குவளை மலரானது இந்த தலைவியினுடைய முகத்தை கண்டால் இவள் கண்களுக்கு நாம் ஒப்பாக மாட்டோம் என்று தலை கவிழ்ந்து கொள்ளும். கவிழ்ந்து நிலன் நோக்கும், வெட்கப்படும்னு அர்த்தம். ஆனால் அதற்கு வித்தியாசமாக ஒரு ஆராய்ச்சியாளர் உரை காண்கிறார். ரொம்ப அழகு. நிலத்திலே பிறந்திருக்கக்கூடிய இந்த தலைவியின் அழகுக்கு நீரிலே பிறந்திருக்கக்கூடிய நாம் சமானமாகவில்லை. இனி ஒரு பிறப்பு இருக்குமானால் நாமும் இவளைப் போல நிலத்தில் பிறந்தால் இப்படிப்பட்ட அழகை எய்தலாம் என்று பொறாமையோடு அல்லது வேட்கையோடு அல்லது எதிர்பார்ப்போடு அந்த நீரில் இருக்கக்கூடிய குவளை நிலத்தை பார்க்கிறதாம். நிலன் நோக்கும் என்பதை வெட்கப்படும் என்பதற்கான மரபு சொல்லாக கருதாமல் நிலத்தை நோக்கும் என்பதாக கருதி நுட்பமாக உரை வரையக்கூடிய சாமர்த்தியத்தை காண முடிகிறது. இப்படி நூலில் இருக்கக்கூடிய கருத்துக்கு பலபட புனைந்து அதனுடைய சிறப்பையெல்லாம் அவரவருடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து சொல்லி அந்த நூலின் பெருமைக்கு மேலும் 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 சிறப்பு செய்வது இந்த புனைந்துரையினுடைய பங்களிப்பாக இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இரண்டாக இருப்பதை நம்மால் உணர முடியும்.
முகவுரையும் நூல் முகமும் கிட்டத்தட்ட ஒன்று, அணிந்துரையும் புனைந்துரையும் ஒன்று, புறவுரையும் தந்துரையும் ஒன்று. இப்படி 3 இணைகளை காண முடிகின்றது. எவ்வாறாயினும் இது என்ன ஒரு பொருளுக்கு ஏன் இத்தனை பெயர்னா இருக்கலாமே. ஒரு பொருள் குறித்த பல சொல்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ மயில் இருக்கிறது, அதை மஞ்சைன்னு சொல்லலாம், மயில்னு சொல்லலாம். கிளி இருக்கிறது, கிளின்னு சொல்கிறோம், கிள்ளைன்னு சொல்கிறோம். அதுபோல் பலவிதமான சொற்களில் இது வழங்கப்படுகிறது, அவ்வளவுதான். அதில் இப்போ வெவ்வேறு பொருள் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. எத்தனை பெயர்கள் இருக்கின்றன என்று பார்ப்பது தான் நோக்கம் தவிர ஒவ்வொரு சொல்லுக்கும் வெவ்வேறு பொருள் இருந்தாக வேண்டும் என்கிற அவசியமெல்லாம் கிடையாது. ஆக இந்த 8மே காரணப் பெயர்களாக அமைந்திருக்கின்றன. இவற்றுடைய இலக்கணம், என்னுடைய பொருளடக்கம், பொருண்மை அந்த பாயிரத்தினுடைய வரையறையாக சிந்திக்கத்தக்கதாக அமைகின்றது. இந்த காலத்தில் பார்த்தால் ஆசியுரை, வாழ்த்துரை, மதிப்புரை, ஆய்வுரை, பதிப்புரை என்று நம்ம கூடுதலாக சேர்த்துக்கிட்டே போகலாம். அந்த 8 மட்டும் கிடையாது, நிறைய சேர்த்துக்கிட்டே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் கூட அறிமுகம், தோரணவாயில், தொடக்கம், மோகனை, தீட்சை, சேர்க்கை, அனுபவம் என்றெல்லாம் இதற்கு பெயர் சொல்லுகிறார்கள். வடமொழியில் பார்த்தால் கூட இதே மாதிரி உபோத்காதம், உபக்கிரமணிகை என்பதாகிய பெயர்கள் வழங்குகின்றன. சான்றாக சைவ சித்தாந்த பரிபாஷை என்கிற ஒரு நூல் ஸ்ரீ சூரிய சிவாச்சாரியார் என்பவரால் இயற்றப்பட்டது. அதில் அவர் ஆரம்பிக்கும் போதே உபோத்காதம்னுவார். உபோத்காதம்னா நம்ம நடையில் சொன்னோம்னா முன்னுரை. அதே மாதிரி உபக்கிரமணிகை என்று சொன்னால் முகவுரை. நாம் சொல்வதற்கு இணையான சொற்கள் வடமொழி நூல்களிலும் கையாளப்பெறுகின்றன என்பது இங்கு ஒப்பு நோக்கத்தக்கதாகும். பாயிரத்தினுடைய வகைகள். பாயிரம் பொது, சிறப்பு என இருபாற்றே என்பது நூற்பா. ஒன்று பொதுப்பாயிரம், மற்றொன்று சிறப்பு பாயிரம். ஆக இது இருவகைப்படும். இதில் நான் முன்பு சொன்னதைப் போல பொதுப்பாயிரம் என்பது எல்லா நூலுக்கும் பொதுவான கருத்துக்களை கொண்டிருப்பது. சிறப்பு பாயிரம் என்பது குறிப்பிட்ட ஒரு நூல் குறித்த கருத்துக்களை கொண்டிருப்பது. ஆக இந்த இரண்டையும் பற்றித்தான் நாம் இந்த பாயிரவியலிலே தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம். அதில் பொதுப்பாயிரம் மிக அதிகமான நூற்பாக்களில் பேசப்படுகிறது. சிறப்பு பாயிரம் ஒரு சில நூற்பாக்களிலே பேசப்படுகிறது. இதில் பாருங்கள், பாற்று ஏ அந்த வார்த்தையை பாருங்கள். ஏன்னா வேறு ஒன்றும் கிடையாது, ஈற்று அசைன்னு சொல்லுவாங்க, அதை விட்டுருங்க. பாற்று ஒன்றும் புரியலையே என்று நினைக்கலாம். இந்த சொல்லை படிக்கிற பொழுது பாயிரம், பொது, சிறப்பு என இரு பாற்றே என்று வருகிற பொழுது இதை மனனம் செய்வதற்கு முயற்சி செய்யலாம். மனனம் என்பது ஏதோ அர்த்தம் தெரியாமல் மனனம் செய்யக்கூடாது. பொருள் புரிந்து படித்தால் தானாக மனனமாகிவிடும். இரு பாற்று. பாற்றுன்னா பகுதியை உடையது. அது எப்படி வந்தது? பகுதியை உடையது. பால் கூட்டல் தூ பாற்று. இரு பாற்று, 2 பகுதிகளை உடையது. சரி, இந்த பால் எப்படி பகுதியாச்சு என்று கேட்டால் பகுத்தல்னு ஒரு சொல் இருக்குது. பகு என்பது பகுதி, தல் என்பது விகுதி. அந்த பகுத்தலுக்கு இணையான இன்னொரு சொல்லு பகல். பகு கூட்டல் அல். அல் என்பதும் தொழில் பெயர் விகுதி தான், தல் போல. பகு அல் சேர்த்து எழுதுனா பகல். அந்த பகல் என்கிற சொல் துகள் தூள் என்று ஆவதை போல பகல் பால் என்று மாறும். அப்போ பால் என்பது பகல். பகல்னா பகுத்தல், பிரித்தல், பிரிவு அப்படிங்கிற அர்த்தம். இரு பாற்றே என்று சொல்லுகிற பொழுது 2 பகுதிகளை உடையது என்று நாம் இதனுடைய அந்த சொல்லாட்சியை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த என இருக்குது பாருங்க, பாயிரம், பொது என, சிறப்பு என, இருபாற்று என்று என 2 இடத்துலையும் நம்ம சேர்க்கணும். இப்படியெல்லாம் பின்னால் படிக்க போகிறோம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆக பால் என்றாலும் பகுதி என்றாலும் பிரிவு என்றாலும் வகை என்றாலும் பொருள் ஒன்றுதான். தன்னால் உரைக்கப்படும் நூலுக்கு மட்டுமல்லாமல் எல்லா நூலுக்கும் உரியதாக அமைவது பொதுப்பாயிரம். தன்னால் உரைக்கப்படுகிற நூலுக்கு மட்டுமே உரிமையுடையதாக அமைவது சிறப்பு பாயிரம் என்ற அளவிலே நாம் இவற்றை தெரிந்து கொண்டால் போதுமானது. அடுத்தது பொதுப்பாயிரம்
என்பது எப்படிப்பட்ட கூறுகளை உடையது? 5 கூறுகளை உடையது. நூலே நுவல்வோன் நுவலும் திறனே கொள்வோன் கோடற்கூற்றாம் 5ம் எல்லா நூற்கும் இவை பொதுப்பாயிரம். பாயிரம் இருவகை என்று முன்பு சொன்னார். அதிலே பொதுப்பாயிரம் குறித்து முதலாவதாக சிந்திக்கிறார். நூல் பொதுவாக இலக்கியங்களை குறிப்பிட்டாலும் கூட சிறப்பாக இலக்கண நூலைத்தான் குறிக்கும். என்றால் நூலுக்கு உரிய பா நூற்பா என்று பார்க்கிற பொழுது சொல்லாட்சி பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம நூற்பான்னு சொல்ல மாட்டோம். செய்யுள் அல்லது பாடல் என்று சொல்லுவோம். இலக்கணத்தில் வருவது தான் நூற்பான்னு சொல்லுவோம். அப்போ நூல் என்பது இலக்கணத்தை குறிக்கும் என்பது சொல்லாமலே பெறப்படுகிறது. நுவல்வோன், நுவலுதல்னா கூறுதல், கற்பித்தல். ஆக நூலை கற்பிக்கிற ஆசிரியன். நுவலும் திறன், அவர் எடுத்து சொல்லக்கூடிய முறை, கற்பிக்கின்ற முறை. கொள்வோன், இந்த ஆசிரியன் சொல்லக்கூடிய கருத்தை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய, அதாவது கற்கக்கூடிய மாணவன். கோடல் கூற்று அல்லது கோடல் கூறு, அவன் கோடல்னா கொள்ளுதல். கொள்ளுதல் என்பது பகுதி, கொள் கூட்டல் தல், கொள் பகுதி தல் விகுதி. கொள் என்பது முதல் நிலை தொழில் பெயர். அது கோல் என்று நீளுமானால் முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். கோல் முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். அது கூட தல் சேரும்போது கோல் தல் கோடல் என்று மாறுகிறது. கோடல் கூற்று, கொள்ளுதல் கூற்று, ஏற்றுக்கொள்ளுதல், பெற்றுக்கொள்ளுதல். அது மாணவனுக்குரிய கூற்று. அவன் எப்படி படிக்க வேண்டும், உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சிந்திப்பது. ஆக இந்த 5 கூறுகளை கொண்டது. எல்லா நூலுக்கும் இவை பொதுப்பாயிரம். இங்கு சொல்லப்பட்ட 5ம் அந்த பொதுப்பாயிரமாக அமையக்கூடிய இலக்கணமாகும். இதில் ஏ என்பது எல்லா இடத்துலையும் வரதான் கூட்டணும்னு சொல்லுவார் தொல்காப்பியர். நூலே நுவல்வோனே நுவலும் திறனே கொள்வோனே கோடல் கூற்றே அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஏகாரத்தை சேர்க்கணும். ஏகாரம் எண்ணிடைப்பட்டு வந்தாலும் எல்லா இடங்களோடும் சேர்க்கப்பட வேண்டும் என்பது தொல்காப்பிய உரியியல் விதி. அதன்படி சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு கருத்து வேறுபாடும் இருக்கிறது. அதாவது நச்சினார்க்கினியர் ரொம்ப வற்புறுத்தி சொல்லுவார். இலக்கண விளக்கம் ரொம்ப வற்புறுத்தி சொல்லுவது என்னன்னா, இந்த பொதுப்பாயிரமானது 4 கூறுகளைத்தான் பெற்று வர வேண்டும். நூல் பற்றிய செய்தி இதிலே இடம்பெறலாகாது. தொல்காப்பியத்தில் அப்படி இடம்பெறவில்லை. தொல்காப்பியம் பாயிரம்னு தனியே பேசலை. இருந்தாலும் தொல்காப்பியம் நூல் பற்றிய செய்திகளை மரபியலிலே பேசுகிறது. அப்படி இருக்கிற பொழுது நூலுக்கு உள்ளாக பேச வேண்டிய ஒன்றை பாயிரத்தில் பேசுவது முறையாகாது. ஈவோன் தன்மை, ஈதல் இயற்கை, கொள்வோன் தன்மை, கோடல் மரபென 2 என்ப பொதுவின் தொகையே என்று சொல்லக்கூடிய தொல்காப்பிய உரையை பார்க்கிறோம். இதிலே நூல் வரலாறு இல்லை. பாயிரத்திலே நூல் வரலாறு என்கிற ஒன்று மட்டும் இடம்பெற்றால் போதுமே, ஏனையன ஏன் இடம்பெறுகின்றன என்று இன்னொரு கேள்வியை கேட்கிறார் சங்கர நமச்சிவாயர். பாயிரத்தில் நூலே வரவானான்னு ஒரு குழு சிந்திக்கிறது. இவர் என்ன சொல்ற, நூல் மட்டுமே போதும், ஏனையன எதற்கு என்று சிந்தித்து அவர் ஒரு பதிலை தருகிறார். நூலை பற்றி சொன்னால் மட்டும் போதாது, கற்பவனுக்கு என்ன தகுதி, அவன் கற்கும் முறை என்ன, கற்பிப்பவனுக்கு என்ன தகுதி, அவன் கற்பிக்கும் முறை என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் படித்தால், யார் யார் என்னென்ன தகுதியிலிருந்து எதை எதை படிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளாத நிலையிலே குழப்பமே ஏற்படும். ஒரு செயலை முறைப்படி செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளாத முட்டாள் அந்த செயலை செய்ய முற்பட்டால் அது தோல்வியிலே முடியும். அவனும் பெருத்த அவமானமும் துன்பமும் அடைய நேரிடும். இது சம்பந்தமாக ஒரு திருக்குறள் உண்டு. பொய்படும், பொய்படும்னா என்ன, தோல்வி அடையும்னு அர்த்தம். ஒன்றோ அது மட்டுமா, புனை போணும், புனை போனதுன்னா குற்றவாளி ஆகிறது. கையறியா, கையின்னா ஒழுக்கம் அல்லது முறை, வழிமுறை. பேதை, ஒரு செயலை செய்வது அறியாத பேதை முட்டாளானவன் வினைமேற்கொள்ளின் ஒரு செயலை செய்ய ஆரம்பித்தால். இந்த திருக்குறளை எடுத்துக்காட்டி
நூலை பற்றி மட்டும் சொன்னால் போதாது, ஏனைய 4 குறிப்புகளும் இருந்தால்தான், பாயிரத்தில் இடம்பெற்றால்தான் நூலை முறையாக பயன்கொள்ள நேரும் என்று சங்கர நமச்சிவாயர் விளக்குகின்றார். சிவஞான சுவாமிகள் என்ன பண்ணுறாங்க, நூல்முகத்திலே உரைக்கக்கூடிய பாயிர உறுப்பினிலே நூலை கூறுவது பொருத்தமா என்று நீங்கள் கேட்கிறீர்கள். அதுக்கு அவர் பதில் சொல்கிறார், என்னென்ன இலக்கணத்தால் அமைப்பவன் ஆசிரியன் என்று சொல்வதைப் போல, இப்போ ஆசிரியருக்கு சொல்கிறோம் இல்லையா, ஆசிரியனுக்கு என்ன தகுதி வேணும், மாணவனுக்கு என்ன தகுதி வேணும் என்று சொல்வதைப் போல நூலுக்கும் சில இலக்கணம் இருக்கிறது அல்லவா. ஆகையினாலே நூல் இலக்கணத்தை சொல்லுவது ஒரு சேர இங்கே சொல்லப்படுகிறது. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க வாய்ப்பில்லை. தொல்காப்பியர் நூலினுடைய இயல்பை இயல் உறுப்பாகிய மரபியலிலே கூறியிருக்கிறார், இவர் பாயிர உறுப்பிலே கூறியிருக்கிறார். அதனால் இதில் எந்த விதமான வேற்றுமையும் காண வேண்டியதில்லை என்று ஒரு கருத்தை முன்வைக்கிறார் மாதவ சிவஞான யோகிகள். தொல்காப்பியர் மரபியலிலே சொல்லப்பட்ட ஒன்றை ஏன் இவர் இங்கே சொல்கிறாருன்னு கேட்டால், இவர் மரபியல்லாம் எழுதினாரான்னு தெரியல. ஏன்னா எல்லாத்தையும் சுருக்கி மாற்றி எழுதியிருக்கிற காரணத்தினாலே அதை அங்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை, பாயிரத்திலேயே சொன்னால் போதும் என்று இவர் ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். ஆக அவயவமாகிய பாயிரத்துள் அவயவியாகிய நூல் அடங்காத காரணத்தினாலே பொதுப்பாயிரத்துள் நூல் யாப்பு கூறுதல் ஏற்புடையது என்று இலக்கண விளக்க நூலார் ஒரு கருத்தை சொல்லுகிறார். நூல் அவயவி, அதனுடைய ஒரு பாகம்தான் பாயிரம். அவயவியை போய் அவயவத்துக்குள்ளே எப்படி அடக்கிறது என்று சொல்லி அவர் மறுத்து பேசுவதாகிய ஒரு நிலையை நாம் காண முடிகின்றது. அரசன் சண்முகனார் என்பவரும் அவருக்கு ஏற்றார் போல ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதாவது நூலின் இயல்பை பாயிரத்தில் சேர்ப்பது பொருந்தாது. ஏனென்றால் பாட்டு, உரை, நூலே என்று 7 விதமான செய்திகளை பேசக்கூடிய தொல்காப்பியர் மரபியலில் பேசுகிறார். அவர் நூலினுடைய இலக்கணத்தை பாயிரத்தில் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால், அவர் சொன்னதைப் போல நூலினுடைய இலக்கணத்தை மட்டும் ஏன் சொல்கிறீங்க, மீதி இருக்கக்கூடிய 6ஐயும் உரை, பாட்டு இதெல்லாமும் கொண்டு பாயிரத்திலேயே சொல்லுங்களேன் என்று சொல்லி அவர் ஒரு விதமாக ஒரு உறுதிப்பாட்டை கொண்டிருப்பதை காண முடிகின்றது. இப்படி கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட நம்முடைய பார்வையிலே நூல் என்பது தொடங்கி நம்ம நன்னூலார் என்ன சொல்கிறாரோ அதையே சிந்திப்பதாக நாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். நூலினுடைய இயல்புக்கு இப்போ நாம் செல்லலாம். நூல் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு நூலின் இயல்பே நுவலின், நூலினுடைய இயல்பை சொல்லத் தொடங்கினால் ஓர் 2 பாயிரம் தோற்றி, ஒப்பற்ற 2 பாயிரங்களை தனக்கு முன்னதாக கொண்டிருக்க வேண்டும். என்னது? முன்ன பார்த்தோமே, பொதுப்பாயிரம், சிறப்பு பாயிரம். மும்மையின் ஒன்றாய் 3 விதமான நூல் வகைகள் இருக்கின்றன, அதிலே ஒன்றாக அமைய வேண்டும். இவற்றையெல்லாம் குறித்து பின்னால் வரிசையாக நூற்பாக்களிலே நமக்கு விளக்கமாக சொல்லப்போகிறார். இது தொகுத்து சொல்லக்கூடிய நூற்பா. தொகை, வகை, விரின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தொகுத்து சொல்லுகிறார், பிறகு வகுத்து சொல்லுவார். அதனால் அந்த விளக்கத்தையே இங்கே மொத்தமாக படிக்கணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கே வரும்பொழுது நம்ம படிப்படியே தெரிந்து கொள்ளலாம். மும்மையின் ஒன்றாய், மூவகை நூல்களில் ஒன்றாய் அமையும். நாற்பொருள் பயத்தோடு, இது 4 வகையான பொருள்களை, அறம் முதலான 4 வகை பொருள்களை தர வேண்டியதாக அமையும். 7 மதம் தழுவி 7 விதமான கொள்கைகளை கொண்டிருக்கும். ஐயிரு குற்றமும் அகற்றி 10 விதமான குற்றங்கள் இல்லாமல் இந்த நூல் அமைய வேண்டும். ஆட்சியோடு, என்பது அந்த ஐயிரு என்கிற அதே எண்ணிக்கையை சுட்டியது. ஆக 10 மாட்சி, மாட்சின்னா அழகு, 10 அழகுகளோடு திகழ வேண்டும். அது என்ன 10 குற்றம் 10 அழகு பின்னால் பேசுகிறார். 4 உத்தியின், 32 உத்தி. உத்தி என்பது சாமர்த்தியமாக ஒரு கருத்தை புரிய வைக்கக்கூடிய நிலை. ஓத்து படலம் என்னும் உறுப்பினின், அந்த நூலில் இந்த பகுதிகள்லாம் இருக்கணும். ஒத்து
படலம் ஒத்து என்றால் இயல்னு அர்த்தம். சிறு பிரிவு. படலம் என்றால் பெரும்பிரிவு ஆகிய இந்த உறுப்புகளை பெற்று வர வேண்டும். சூத்திரத்தை உடையதாக அமைய வேண்டும். இதற்கு உரைகள் சுருக்கமான உரையாக இருக்கக்கூடிய காண்டிகை, விரிவான உரையாக இருக்கக்கூடிய விருத்தி ஆகும் விகற்ப நடை பெறுமே. இவ்வளவும் ஒரு நூலினுடைய கூறுகள், செயல்பாடுகள் என்று எடுத்துரைக்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கிறோம். இதில் கருத்தை சொல்லிட்டோம். இருந்தாலும் கூட மீண்டும் கூடுதல் செய்திகளாக சிந்திக்க முடியுதான்னு 1-2 சிந்திப்போம். நூலின் இயல்பே நுவலின். நூலினுடைய இயல்பை சொல்ல வருகிற பொழுது ஓரிரு பாயிரம் தோற்றி. இதற்கு இன்னொரு கருத்தும் சொல்லலாம். 2 பாயிரங்களை கொண்டிருக்க வேண்டும். ஓர் என்றால் ஒப்பற்ற. இன்னொரு கருத்து ஒன்றோ இரண்டோ பாயிரத்தை. ஏன்னா எல்லா நூலும் பொது பாயிரம் பெற்றிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஆனால் கட்டாயம் சிறப்பு பாயிரம் பெற்றிருக்கிறது. ஆக சிறப்பு பாயிரம் ஒன்றை மட்டுமோ அல்லது சிறப்பு பாயிரம் பொது பாயிரம் இரண்டையுமோ பெற்று வர வேண்டும். உண்மையில் சொல்லப்போனால் நன்னூல் மட்டும்தான் பாயிரம் என்று ஒரு பகுதியை வகுத்து கொண்டு விரிவாக பேசுகிறது. இது கூட நூலின் அங்கமாக இருக்கிறதா என்று கேட்டால் இதில் ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவர் நூலினுடைய ஒரு பகுதியாக தாமே இயற்றி இருந்தால் இதற்கு கடவுள் வாழ்த்து பாடியிருப்பார். பாடலை இவர் தொகுத்து கொடுத்திருக்கிறார். மூத்தோர்கள் சொன்னதையெல்லாம், முன்னோர்கள் சொன்னதையெல்லாம் தொகுத்து ஒரு சில நூற்பாக்களை சற்று மாற்றி மூல நூலாசிரியர்கள், உரை நூலாசிரியர்கள் சொன்னது அல்லது உரைநடையில் இருந்த கருத்தை செய்யுளாக இவர் அமைத்தது என்றெல்லாம் பார்க்கிற பொழுது இவர் சில நூற்பாக்களை முறைப்படுத்தி இருக்கிறார். இதை தாண்டி இதையே திரும்ப திரும்ப ஏன் சொல்ல வேண்டும் என்று பின்னால் வந்தவர்கள் எல்லாம் இதற்கு என்று ஒரு முக்கியத்துவம், அதாவது தனியே எழுத வேண்டும் என்கிற ஒரு நிலையை வகுத்து கொள்ளாமல் இது ஒன்றே எல்லா நூலுக்கும் பொதுப்பாயிரமாக அமையட்டும் என்று கருதி அடுத்தடுத்து வந்தவர்கள் யாரும் எழுதவில்லை என்று கருதலாம். ஆனால் இந்த பொதுப்பாயிரத்தில் வரக்கூடிய இந்த 5 விதமான கூறுகள் வேறு எங்கும் இல்லையா என்று கேட்டால் இருக்கிறது. தொல்காப்பியத்தில் கூட இருக்குது. ஒரு ஆசிரியனுக்குரிய இலக்கணம் என்ன, ஒரு மாணவனுக்குரிய இலக்கணம் என்ன, இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் உரியியல் முதலான இடங்களில் ஆங்காங்கே சிதறி கிடக்கிறது. முன்பே சொன்னதை போல் அந்த மரபியலில் நூல் பற்றிய செய்திகள் காணப்படுகின்றன. இந்த நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த காண்டிகை உரை, விருத்தி உரை, சூத்திரம், இயல், படலம் முதலான செய்திகள் எல்லாம் அந்த பொருளதிகாரத்துடைய மரபியலில் வைத்திருக்கிறார். ஆனால் அவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு புதிய யோசனையின் அடிப்படையிலே இவர் முன்னதாக வைத்திருக்கக்கூடிய நிலை போற்றத்தக்கதாக அமைகிறது. ஆகியனாலே ஓரிரு பாயிரம் தோற்றி என்றால் ஒன்றோ இரண்டோ பாயிரங்களை பெற்று. சரி, மும்மையின் ஒன்றால் பின்னால் படிக்க போகிறோம். மூவகை நூல்கள். நாற்பொருள் பயத்தோடு, அந்த சொல்லாட்சிக்காக நான் சொல்ல வருகிறேன். பயம் என்று நிறைய பேர் படிப்பாங்க. முறைப்படியாக படிக்காமல் நாம படிப்போம் என்று தமிழை கற்க முற்பட்டால் பயம் என்று படிப்போம். ஏனென்றால் அந்த பயம் என்று படிக்கக்கூடிய நிலை நமக்கு தெரியாது. பயம்னா அர்த்தம் எப்படி வரும்? பயம், பயம் என்பது பயன் என்கிற சொல்லோடு தொடர்புடையது. இப்போ நிலம், நிலன், அறம், அரண் இதெல்லாம் கடைப்போலின்னு சொல்லுவாங்க. அறம் செய்ய விரும்பு ஔவையார். திருவள்ளுவர் அரண் வலியுறுத்தல். அவங்க சொல்கிறது இம் என்கிற கடைசி எழுத்து, இங்கே வர்றது இன் என்கிற கடைசி எழுத்து. கடைப்போலி, இதை எது முன்னதுங்கிற ஆராய்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த சொல்லாட்சியினுடைய நிலையை பாருங்கள். அதனால் பொருள் மாற்றம் கிடையாது. அது மாதிரி பயன் என்பது பயம் என்று கையாளப்பட்டிருக்கிறது. 7 மதம் தழுவி, 7 விதமான மதங்களை பொருள். அது என்ன 7 கொள்கைகள் தான் இருக்கணுமா, அதுக்கு கூட குறைய வரக்கூடாதான்னா பெரும்பான்மை இதுவரையில் வந்ததையெல்லாம் தொகுத்து பார்க்கிற பொழுது தலைமை கருதி அப்படி வச்சுக்குமா, பெரும்பான்மை விட தலைமை கருதி 7 கொள்கைகள். அதே மாதிரி தான் 10 குற்றத்தை தாண்டி இல்லையா ஐயா, 9 குற்றம் இருக்காதா அல்லது 20 குற்றம் இருக்காதான்னு இருக்கலாம். தலைமை கருதி 10 குற்றங்கள், தலைமை கருதி 10 அழகுகள், 32 உத்தி அதை தாண்டியும் இருக்கிறது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா சித்தர்களை பற்றி சொல்லுவாங்க. 18 சித்தர்கள்னு சொல்லுவாங்க. மொத்தம் 18 பேரான்னு எண்ணி பார்த்தா நிறைய 18 இருக்கும். அந்த குறிப்பிட்ட சித்தர்கள் திரும்ப திரும்ப வருவாங்க. புதுசாக சில சித்தர்களும் அந்த 18ங்கிற எண்ணிக்கையில் வந்து சேருவாங்க. அப்போ இவங்கெல்லாம் கூட்டினா 18 இருக்காது, 50 கூட வரும், அதை தாண்டியும் வரும்.
இருந்தாலும் நாம் தலைமை கருதி இப்போ அந்த 18ங்கிற ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்துவதைப் போல இங்கேயும் அந்த எண்ணான்கு உத்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேறு ஒன்றும் அதில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்தது ஓத்து. இந்த சொல்லினுடைய பொருள் என்னென்னா இயல். இது நூலினுடைய ஒரு சிறு பிரிவு. இப்போ நம்ம நன்னூலில் கூட பார்ப்போம், எழுத்தியல், இயல் இங்கே பார்க்குறோம். அல்லது தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா நூல் மரபு, மொழி மரபு, குற்றியலுகர புணரியல், தொகை மரபு, பெயரியல், வினையியல். இந்த இயலுக்கு பெயர், பல சூத்திரங்களை கொண்ட இயலுக்கு பெயர் ஓத்து. இது எப்படி வந்ததுன்னு கேட்டால், ஓதப்படுவது ஓத்து. அது வேதத்துக்கு உரிய பெயர். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அப்போ அந்த வேதங்களை குறிக்கக்கூடிய அந்த ஓத்து என்பது வேதத்தின் 6 அங்கங்களில் ஒன்று வியாகரணம். வியாகரணம்னா சொல் இலக்கணம். அதை உணர்த்தி அதன் அங்கமாக இருக்கக்கூடிய இயலுக்கு வந்த காரணத்தினாலே இது இருமடி ஆகு பெயர். மொகவை ராமானுச கவிராயர் என்பவர் நன்னூலுக்கு எழுதியிருக்கக்கூடிய விளக்க உரையிலே இதனை தருகிறார். நம்ம திருக்குறளை கேள்விப்பட்டிருப்போம், மரப்பினும் ஓத்து கொடலாகும். மறந்து போனால் கூட வேதத்தை மறுபடியும் படிச்சுக்கலாம், மறக்கக்கூடாதுன்னு அர்த்தம். எதிர்மறை உண்மை அது. பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். கல்வி கூட தடைப்பட்டால் பிறகு சரி செய்து கொள்ள முடியும். ஆனால் ஒழுக்கத்தில் தடை நேர்ந்து விட்டால் அதிலிருந்து மீள்வது என்பதே அரிது என்பதை அது பதிவு செய்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க, படலம். படலம் என்றால் அதிகாரம். எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்பதை படலம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த சொல்லாட்சியை பார்த்தீங்கன்னா, இந்த படலம் பார்த்தீங்கன்னா புறப்பொருள் உண்பாமாலை முறான நூல்களில் வரும். வெற்றி படலம், கரந்தை படலம், வஞ்சி, காஞ்சி, ஒழினை, நொச்சி, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை என்பதாகலாம் பார்க்கலாம். படலம் என்கிற சொல்லாட்சியோடு வரும். சில நூல்களில் இப்படி கையாண்டிருக்காங்க. கையடை படலம் இப்படியெல்லாம் கம்பராமாயணம் முதலான இடங்களில் பார்க்கலாம். இதுக்காக சொல்கிறேன், ஓத்து படலம். அப்போ இதோடு மட்டும் கிடையாது, அதனுடைய உறுப்பாக இருக்கக்கூடிய சூத்திரம், இதன் கூடயே சேர்த்து வந்திருக்கணும். சூத்திரம் என்பது ஓத்து படலம். பல சூத்திரங்களை கொண்டது ஓத்து, பல ஓத்துக்களை கொண்டது படலம், பல இயல்களை கொண்டது அந்த அதிகாரம். அப்படி தான் வந்திருக்கணும். இருந்தாலும் கூட இதை வேறு ஒரு கோணத்தில் எழுதிக்கார். என்னும் உறுப்பினை கொண்டதாகிய சூத்திரம் அப்படின்ற பொருளில் அவர் எழுதியிருக்கணும். காண்டிகை விருத்தியாகும் விகற்ப நடை பெறுமே. 2 விதமான உரைகள் சொல்லப்படுகின்றன. காண்டிகை சுருக்கமானதும், விருத்தி என்பது விரிவானதுமாகிய உரை. சூத்திரம்ன்ற சொல்ல பாருங்க, சூத்திரம்னா கயிறுன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு பொருளை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமென்றால் பற்றுவது எது? கயிறு. பாசம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பாசக்கயிறுன்றாங்க. பாசம்னாலே கயிறு தான். நிறைய சொல்ல அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அரைஞான் கயிறு, ஞான் என்றால் கயிறு தான். தாம்பு கயிறு, தாம்புனாலே கயிறு தான். தாலி கயிறு, தாலினாலும் கயிறு தான். வடக்கயிறு, வடம்னாலே கயிறு தான். இப்போ நிறைய சொல்ல அப்படிலாம் பயன்படுத்தணும். அது மாதிரி சூத்திரம் என்றால் கயிறு, கருத்தை கட்டி வைக்கக்கூடிய கயிறுன்னு வச்சிங்களேன். அப்போ நூற்பாவுக்குரிய பெயர். அது உரைநடையால் அன்றி பாவினாலே அமைந்ததுனாலே அந்த நூற்பா அப்படின்னு அது தமிழிலே சொல்லப்பட்டது. விகற்ப நடைபெறுமே. விகற்பம் என்றால் வேறுபட்ட நடையை உடையது. இதுக்கு இன்னொரு அர்த்தம்னு சொன்னால், விகற்பம் என்று சொன்னாலே ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு விதமாக வரலாம். அதாவது 32 உத்திகளையும் ஒரு நூல் கட்டாயம் பெற வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அப்போ வேறுபாடு. 7 மதங்களும் ஒரு நூலில் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. வேறுபாடு. அதான் விகற்ப நடை பெறுமே என்பதாக இதனை நாம் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதாவது சூத்திரம் என்றால் ஒரு பொருள் முதலியது சூத்திரம். பிற்காலத்தில் வெவ்வேறு நூல்களில் வருது. இதில் நன்னூலில் வராட்டியும் தெரிஞ்சுக்கும். ஒரு பொருள் முதலியது சூத்திரம். சூத்திரம் ஒரு கருத்தை மட்டும்தான் மையமிட்டு அழகாக விளக்கும். இனமொழி கிளப்பது ஓத்து. ஒன்றுக்கு மேற்பட்ட சூத்திரங்களை கொண்டு அமைவது அந்த இயல். பொதுமொழி கிளந்தது, பல இயல்களை கொண்டது படலம்.
இது எல்லாம் கலந்தது பிண்டம். இதுக்கு அழகாக சான்று சொல்கிறாங்க, சூத்திரத்தால் மட்டும் அமைந்த நூல் இறையனார் அகப்பொருள். அந்த சூத்திரமும் இயலும் கொண்டு அமைந்த நூல் யாப்பருங்கலம். சூத்திரமும் இயலும் அதிகாரமும் கொண்டு அமைந்த நூல் நம்ம நன்னூல். இதற்கு முற்பட்ட தொல்காப்பியம். அப்போ இதுக்கு பிண்டம்னு சொல்லலாம் நாம். இது மூணுமே கலந்துருக்குது பாருங்கள். சூத்திரம், ஒத்து, படலம் மூணும் கொண்டது பிண்டம். ஆனால் இது இயற்றமிழை மட்டும்தான் இவை சொல்லுகின்றன. இதை தாண்டி அப்போ அகத்தியத்தை என்ன சொல்லலான்னு பார்த்தா, அகத்தியம் இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் ஆகிய மூன்றையும் பற்றி பேசுகிறது. அப்போ நம்ம அதை என்ன சொல்கிறது? அதை பிண்டம்னு சொல்கிறதா? பிண்டம்னு சொல்ல முடியாது. பிண்டத்தை உள்ளடக்கியது மகா பிண்டம் அல்லது பிண்டின்னு சொல்லலாம், அதுக்கு பேர். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்தது இந்த நூலினுடைய வகை. இங்கே என்ன சொன்னார்? ஓர் இரு பாயிரம் தொற்றி. பாயிரத்தை பற்றி முன்னையே சொல்லிட்டார். பொது சிறப்பு என இரு பாற்றேன்னு முன்னையே சொல்லிட்டாரு. இங்கே என்ன சொல்கிறாரு? மும்மையின் ஒன்றாய் மூவகை நூல். முதல் நூல், வழிநூல், சார்பு நூல் என நூல் 3. பாருங்க, முதல், வழி, சார்பு என நூல் 3 ஆகும். சார்பு நூலுக்கு புடைநூல் என்றும் வேறு பெயர் உண்டு. நாம் பின்னால் இது பற்றி விரிவாக சிந்திக்க போகிறோம். இருந்தாலும் கூட ஓரிரண்டு கருத்துக்களை மட்டும் முன்னதாக சொல்லிவிடுகிறேன். தொல்காப்பியர் என்ன சொல்கிறாரு? சார்பு நூல் என்கிற ஒன்றை பற்றி பேசலை. அவர் சொல்கிறது முதல் நூல், வழிநூல் 2 மட்டும்தான் சொல்கிறார். ஒரு துறையிலே முதலாக எழுதப்பட்டது அல்லது இறைவனால் அளிக்கப்பட்டது முதல் நூல். அதை அடியொற்றி எந்த நூலெல்லாம் வருகிறதோ அதெல்லாம் வழிநூல். முதல் நூல், வழிநூல் இது 2 தாங்க உண்டு. இறைவனுடைய நூல் முதல் நூல், அது எக்காலத்திலும் வழிநூல் ஆகாது. இடையில் வந்த நூல்கள் எல்லாம் அந்த நூலை நோக்க இது வழிநூல், பின்னால் வந்த நூலை நோக்க முதல் நூல். இப்போ உதாரணமாக தொல்காப்பியம் இருக்கிறது, அது அகத்தியத்தை நோக்க வழிநூல், பின்னால் வந்த நன்னூலை நோக்க முதல் நூல் என்று ஒரு கருத்து. அப்போ கடைசியாக எந்த நூல் எழுதப்படுகிறதோ, இனி ஒரு நூல் இல்லாத நிலையிலே கடைசியாக எந்த நூல் எழுதப்படுகிறதோ அந்த நூல் தான் வழிநூல். கடவுளால் எழுதப்பட்ட முதல் நூல், கடைசியாக வருவது வழிநூல். இதுக்கு இடைப்பட்ட நூல்கள் எல்லாம் சூழலுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக்க வேண்டியது தான். அப்பாவை நோக்க மகன், மகனை நோக்க அப்பா, தந்தை என்று சொல்கிறோம் இல்லைங்களா? ஆக தந்தையை நோக்க மகன், மகனை நோக்க தந்தை என்பதாக முதல் நூலை நோக்க வழிநூல், வழிநூலை நோக்க முதல் நூல் என்று அமைகின்ற காரணத்தினாலே இந்த 2 மட்டுமே போதுமானது. சார்பு நூல் என்று ஒன்று எதற்கு? நச்சினார்க்கினியர்லாம் இதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அவர் ரொம்ப சொல்கிறார், ஒரு குறிப்பிட்ட நூலை முதல் நூல் என்றோ வழிநூல் என்றோ வரையறுத்து சொல்ல முடியாது. அதான் பார்த்தோம், வரையறுத்து சொல்ல முடியாது. அதனால் அடுத்த நூலை நோக்க முன்னும் பின்னும் நோக்க இயல்பு பெயர் மாறுகின்ற காரணத்தினாலே வரையறுக்க முடியவில்லை அப்படிங்கிறாரு. அப்புறம் இதில் சார்பு நூல் எங்கே சொல்கிறதுங்கிறாரு. அப்போ சார்பு நூல்னு ஒரு நூலை சொன்னீங்கன்னா முதல் நூலை அடுத்து வருவது வழிநூல், வழிநூலை அடுத்து வருவது சார்பு நூல், சார்பு நூலை அடுத்து வருவதற்கு என்ன பெயர்? நச்சினார்க்கினி கேட்குறாரு. சார்பின் சார்பு நூல்னு சொல்லுவீங்களா? அதுக்கு அடுத்து ஒரு நூல் வந்தால் அது சார்பின் சார்பு நூல்னு சொல்லுவீங்களா? அப்புறம் அடுத்து ஒரு நூல் வந்தா என்று அவர் கேள்வி கேட்டுக்கிட்டே போகிறார். அது எல்லை இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. அதனால் 2 தான் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இப்போ இது 3 பற்றி நம்ம பிறகு சிந்திக்க போகிறோம் வரிசையாக. முதல் நூல் என்றால், வழிநூல் என்றால், சார்பு நூல் என்றால் என்ன என்று விரிவாக பின்னால் சிந்திக்க போகிறோம். இப்போ இன்னொரு கருத்து, இந்த 3 மட்டும் இல்லாமல் இன்னொரு நூலும் சொல்லப்படுவது உண்டு, எதிர்நூல். எதிர்நூல்னா என்னன்னா, இது பேராசிரியர் ஒரு உரையில் எழுதுகிறார். மரபியல் ஒரு நூற்பாவுக்கான உரையில் குறிப்பிடுகிறார். அறிவாளி ஒருவன் தன் கோட்பாட்டை நிலைநாட்டி பிறர் கோட்பாட்டை மறுப்பது எதிர்நூல். தன்கோள் நெறி பிறன்கோள் மறுப்பது எதிர்நூல் என்ப ஒரு சாரோரே. ஒரு சாரோர் இப்படி சொல்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சு மாதவ சிவஞான யோகிகள் எழுதியிருக்கக்கூடிய அந்த இலக்கண விளக்க சூறாவளி தான் அந்த எதிர்நூலுக்கு முதல் சான்றுன்னு சொல்லலாம். அப்புறம் பிற்காலத்தில் இந்த அருட்பா போராட்டத்தில் வந்த நூல்கள் எல்லாம் அந்த எதிர்நூல் வகையிலே அடங்குகின்றன. சைவ சமய சண்ட மாருதம், நக்கீரன் வழியடிமை என்று சொல்லப்படுகிற பீமா சோமசுந்தரனார் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய பல நூல்கள் இந்த எதிர்நூல் என்னும் இயல்புக்கு ஒத்தனவாக அமைகின்றன.
இனி நாம் வருங்காலத்தில் அந்த முதல் நூல், வழிநூல், சார்பு நூல் குறித்து விரிவாக சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய தினத்தில் நாம் பார்த்த செய்திகள் மீண்டும் ஒரு முறை பார்ப்பதென்று சொன்னால் 13 விதமான இலக்கணங்கள், குறிப்புகள் சிறப்பு பாயிரத்திலே எவ்வாறு அமைந்திருக்கின்றன நன்னூலிலே என்று பார்த்தோம். பாயிரம் என்றால் என்ன, பதிகம் என்றால் என்ன என்பது குறித்து, அந்த சொல்லாட்சி குறித்து விரிவாக சிந்தித்தோம். பாயிரத்தினுடைய வேறு பெயர்கள் என்னென்ன பொருள்மையிலே அமைந்திருக்கின்றன என்று பார்த்தோம். பாயிரத்தினுடைய வகைகளை குறித்து தெரிந்து கொண்டோம். பொது பாயிரத்தினுடைய கூறுகள் 5. இதை 5 என்று சொல்வது தகுமா, 4 என்று சொல்லுவது சரியா என்பதெல்லாம் பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். அடுத்தது நூல் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அது என்ன விதமான இலக்கணங்களை எல்லாம் பெற்று என்னென்ன கூறுகளோடு இருக்க வேண்டும் என்பதாகிய ஒரு நிலையை புரிந்து கொண்டோம். நூல் 3 வகைப்படும் என்று தெரிந்து கொண்டோம். 4ஆக இருப்பதும் உண்டு. இது சார்பு என்று கிடையாது, முதல் வழி என்று 2 போதுமானது என்று தொல்காப்பியர் சொல்வதையும் தெரிந்து கொண்டோம். இன்னும் விரிவாக அடுத்தடுத்து வருகின்ற காலத்திலே இவற்றை குறித்து நாம் சிந்திப்போம் என்று சொல்லி, இந்த அளவுக்கு சிந்திக்க திருவருளும் குருவருளும் துணை நின்றமையை நெஞ்சார நினைந்து போற்றி நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.